என் பேர் சதீஷ். எங்கள் அப்பா பேர் ஆனந்த சயனம். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கரெக்டாக வந்து மதியம் ஒரு 12:30 மணி இருக்கும். 12:30 மணி கடைக்கு போயிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருந்தார். வரும்போது ஒரு 4 குதிரை அது அதுக்குள்ளே சண்டை போட்டு ஓடுறத பார்த்து மாடு மிரண்டி பின்னாடி பக்கம் வந்து தட்டி ஒரு கீழே விழுந்து மேலே ஏறி ஒரு 2-3 மாடு ஓடிடுச்சு. அதில் ஒரு மாடு தலையில் மெரிச்சிடுச்சு. மெரிச்சதில் ஸ்கல் உடஞ்சி உள்ள பிரெயினில் அஃபெக்ட் ஆகிடுச்சு. அஃபெக்ட் ஆனதும் அன்றைக்கே கூப்பிட்டு போனோம் ஹாஸ்பிட்டல். வெளியில் இருக்கிற ரோட்டில் இருக்கிறவங்க 108 கால் பண்ணி ஸ்டான்லிக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அங்கேயே முடியாது, காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதால் காமாட்சி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு ஆப்ரேட் பண்ணி ஆச்சு. மொத்தமாக 14 லட்சம் செலவு பண்ணி அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் எதுவும் பண்ண முடியல. 1.5 மாதம் ஆச்சு. சுயநினைவு இல்லாமல் அப்படியே இருந்து கடைசியில் இறந்துட்டாரு. அதுதான் இப்போ அதிகாரிங்கிட்ட என்னன்னா, இதுக்கு மேலேயாச்சும் அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி வராமல் எதுவும் குதிரை மாடு எல்லாம் ரோட்லேயே சுற்றிட்டு இருக்கு. ரோட்டில் மேய விட்டுறதுக்கு மாடு அவங்க வளர்க்குறாங்க. அவங்க இடத்துலையே வச்சுருக்கணும். அவங்க ரோட்டில் விட்டு வச்சுருக்காங்க. குதிரைலாம் வருது. குதிரைலாமா ரோட்டில் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ அதனால இவங்களுக்கு இப்போ அதே மாதிரி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்தோம். மாதவரம் போலீஸ் ஸ்டேஷன், பால் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு அப்போ கேட்டாலும் அவங்க மாடு மேலாம் கேஸ்லாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கூட எடுத்தோம். எடுத்து அதை வச்சு இதுக்கப்புறம் தான் வக்கீல் வச்சு எதாவது மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணோம். வக்கீல்கிட்ட கேட்டதுக்கு தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்க சொன்னாங்க. எடுத்து வச்சுருக்கோம். என்னன்னு தெரியல, இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கப்புறமாவாச்சும் இனிமேல் இது மாதிரி வராமல் ஏதாச்சும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அது மாதிரி எங்களுக்கு நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணி உயிரே போயிடுச்சு. ஏதாவது என்ன முடியுமோ எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணால் நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எத்தனை